ஒரே வாரத்தில் உங்களோட டோட்டல் கொலஸ்ட்ரால் சுகர் எப்படி கம்மி பண்ணுறது நான் ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இதை ஃபாலோ பண்ணி நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு, அதனால் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரே வாரம் தான், ரொம்ப நாளும் தேவையில்லை. டேட்டு பாருங்கள், 21 December 2023, ஓகேங்களா? அந்த டைம் எனக்கு என்ன இருந்திருக்கு, பிளட் சுகர் வந்து 89, அதுக்கப்புறம் ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து 291. இது அதிகமாக இருக்குது பாருங்கள். இதுதான் அதிகமாக இருக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து 150க்கு மேலே போனாலே ஹார்ட் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வரும், ஓகேங்களா? இப்போ டேட்டு பாருங்கள், கரெக்டாக 21 December. நெக்ஸ்ட் வீக் நான் ரிசல்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். டேட் பாருங்கள், 28 December 2023, கரெக்டாக ஒரு 1 வீக்கு. இப்போ இந்த ரிசல்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ரிப்போர்ட் பாருங்கள். பிளட் சுகர் வந்து ஃபஸ்ட்டு 89 இருந்தது, இப்போ 88 ஆயிருக்கு. ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குங்களா? அதேமாதிரி ட்ரைக்ளிசரைட்ஸ் பாருங்கள், 291 இருந்து 98 போயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஒரே வாரம், ஓகேங்களா? இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுதான் நான் ஃபாலோ பண்ண டயட்டு. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 6:30 to 7 காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் சியா சீட்ஸ்னு சொல்லிட்டு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். அதை வந்து ஒரு 1/4 hour ஊற வச்சு குடிங்க. உங்களுக்கு லெமன் வேணால் லெமன் சேர்த்துக்கலாம், ஆனால் எம்டி ஸ்டொமக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் நைட்டே பாதாம் ஊற வச்சுருங்க. காலையில் 1/2 hourக்கு அப்புறம் இந்த பாதாம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா பாதாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கேரட் பீன்ஸை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு அரை வேர்க்காடில் அதில் எடுத்து சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் எக்கு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மோர் குடிங்க. ப்ளஸ் உங்களுக்கு 12:30 to 1 லன்ச் டைமு. சாப்பாடு அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் மஸ்ட்டு, எதுவாக இருந்தாலும் சரி குழம்பு அதை சேர்த்துக்கோங்க. எந்த குழம்பு இருந்தாலும் சரி சாப்பிடலாம். ப்ளஸ் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் பார்த்திங்கன்னா மில்லட், அதாவது நவதானியம், அந்த மாதிரி இது பேஸ் பண்ணி ஒரு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போது சேமியா இருக்குது, அதேமாதிரி புட்டரிசி, அதேமாதிரி சோளம் ஸ்வீட் கார்ன் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். 8:30 லஞ்சுக்கு சப்பாத்தி சென்னா இருக்குது, அப்புறம் ராகி, அதாவது ராகினா ஒரு மில்லட்டு, உங்களுக்கு எது பேஸ் எது இருந்தாலும். இப்போ குதிரைவாளி இருக்குது, அதுக்கப்புறம் கம்பு, கேழ்வரகு, அப்புறம் சாமை, இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து உப்புமா, தோசை, இட்லிக்கு எல்லாமே பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தி, சிக்கனு, அதேமாரி மதியம் கூட பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிட்லாம். இது எல்லாமே சாப்பிடுங்க, இது எதுவுமே வராது. இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 1 வீக்கில் நல்ல ரிசல்ட்டு. ஜஸ்ட் அதேமாதிரி இது சாப்பிட்றதும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes எக்ஸசைஸ் செய்யுங்க. ஈவினிங் ஒரு 10 minutes பண்ணால் கூட போதும், நல்ல ரிசல்ட்டு. நான் அது ஒரு 1 வீக்லேயே இந்த ரிசல்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேட் ஐட்டம், ஜங்க் ஃபுட்ஸ், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கொலஸ்ட்ரால் உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கம்மியாக வரைக்கும் எல்லாமே அவாய்ட் பண்ணுறேங்க. குறிப்பாக வந்து அரிசியில் நார்மலாக நீங்கள் இதை செய்கிற தோசை, இட்லி, இதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சேட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜென்மத்துக்கும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ன்ற ப்ராப்ளமே வராது. Thank you so much.